மூத்த பத்திரிகையாளர் ஏதாவது சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு அரசியல் அரட்டையில் பேச போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரசியல் அரட்டை நடத்தி இதை நாங்கள் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கருத்து கேட்டிருந்தோம். நீங்கள் கொடுத்த கருத்து மிகப்பெரிய அளவில் உத்வேகத்தை கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு உத்வேகம்னா, ஆஃபீஸே இல்லை இருந்தாலும் மீண்டும் வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறோம் ஸ்க்ராட்சில் இருந்து அப்படின்ற அளவுக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஸோ சார் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். பல அடக்குமுறை இல்லை இழப்புகளை கடந்து மீண்டும் தொடங்கல, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேருமே சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. நான் எப்போவுமே வளவளன்னு பேசுகிறது என்னுடைய வழக்கம் என்பதால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், மக்கள் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தது. மட்டும் ஃப்ராங்காக சொல்கிறேன். எனக்கு ஏன் இந்த ஷோவை நடத்தணும்னு எரிச்சல் மட்டும் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வேலையில் இருக்கீங்க, கேஸ் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. அதை தாண்டி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுல எனக்கு ஆர்வம் இல்லை. கடைசி நிகழ்ச்சி நடத்துறது வரைக்கும் நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், மற்றவங்ககிட்டையும் கேட்குறேன். கஷ்டப்பட்டு கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக என்னை மட்டும் நேர்ந்து விட்ருக்கா? இவ்வளோ நாள் எனக்கு இந்த எண்ணெல்லாம் தோன்றுனது இல்லை. அம்மா இருந்த பிறகு எனக்கு இது வருது. மனுஷன்தான் நானும். எதுக்கு நடத்தணும்? இந்த பேங்க்கு அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதில் கொஞ்சம் பணம் இருக்குது, அதை டீஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு போய் ஒவ்வொரு அதிகாரிகிட்டையாக கேட்குறேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் தாவேக ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆகிடுச்சு. இந்த மொமெண்ட் வரைக்கும் யாரும் டீஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கல. என்னைக்காவது ஆகிடும், நான் கோர்ட்டில் போட்டு டீஃப்ரீஸ் ஆகிடும். டீஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள மாதிரி நானும் வாழ்ந்துட்டு போகிறேன் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது கடைசி நிகழ்ச்சி நடத்துகிற வரைக்கும். ஒரே ஒரு ஃபோன் காலில் டீஃப்ரீஸ் பண்ணி தர முடியும் சார் அவங்க நினச்சா. நினைக்க மாட்டாங்க, விட்டுருங்க. ஸோ போராடிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, நம்ம என்ன எதிரியா சார்? ஏன் பண்ண மாட்டாங்க? அது விடுங்க, பார்வையாளர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னும் போராடணுன்றது தெரியுது எனக்கு. அதே நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே போராடணும், வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டு போகிறேன் என்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. 3 நாளில் 12 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது ஒரு சாதாரண மெட்ரிக்ஸ் கிடையாது. 1 மணி நேரம் 10 நிமிஷமா வீடியோ, 1 மணி நேரம் 10 நிமிஷத்தையும் பார்த்துருக்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு 10,000 கமெண்ட்டு. நம்ம கொடுத்துருந்த அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜே கேட்க முடியல, அவ்வளவு மெசேஜ். அந்த மக்களோட அந்த பேரன்பு என்னை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப நெகிழ்ச்சியோடு தான் நான் பேசுகிறேன். 3 வருஷமாக 4 வருஷமாக நம்ம பட்ட கஷ்டம் மக்களுக்காக தான். ஒரு தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான். அதனால் நமக்கு எந்த பலனும் இருக்க போவதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருந்தால் கூட நான் அமைச்சராக போவதில்லை, நான் டெண்டர் எடுக்க போவதில்லை. தாவேக என்ற ஆட்சி அமைந்திருக்கிறது. பேங்க் அக்கௌண்ட்டை கூட டீஃப்ரீஸ் பண்ண முடியாமல் நேற்று கோர்ட்டுக்கு போனியா? ஆமாம் சார். நான் இன்னும் கண்டிஷன் கையில் போட்டுட்ருக்கேன். 60 வழக்குன்னு நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு 25 வழக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் ஒரு வழக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ முடியும்னு தெரியாது. இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகத்தான் வேணும். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கணும். வழக்கறிஞர் நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னதுனால நான் போகவில்லை. 2.5 வருஷம் முன்னாடி சீஸ் பண்ண காரு இன்னும் தேனி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது. மதுரவாயில் வீடு இன்னும் சீல் திறக்கலை. 2.5 வருஷமாக பொருட்களோடு ஒரு வீட்டை பூட்டி வைத்திருந்தால் அந்த வீடு என்ன நிலைமைக்கு இருக்கும்? அம்மா பென்ஷனை கொண்டு இன்னும் டிஃப்ரீஸ் ஆகலை. அம்மா பென்ஷனை கொண்டு பணம் இருக்குது, அம்மா செலவு பண்ண விட மாட்டேன், பென்ஷன் வாங்கி அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் மக்கள் காட்டிய இந்த அன்பு என் உயிரை கூட கொடுக்கலான்ட்டு எனக்கு என்ன நினைக்க வைக்கிது. முன்ன கூட தெரியாது. குழந்தைகள் முதல் பாட்டிமார்கள் வரை, தம்பி நீங்கள் பேசுங்க, தம்பி நீங்கள் பேசுங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னா அவங்க வந்து என்னோட சிறையில் இருக்க போதில்லை. ஆனால் அந்த அன்பு ஒன்று பொண்ணு தெரியாதவன் ரோட்டில் போனால் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு கிளாஸில் பாடம் எடுத்த மேம்லாம் சாரை தொடர்ந்து பண்ண சொல்லுங்கண்ணா, நீங்கள் பண்ணுங்க. ஒரு சில இளைஞர்கள், சார் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமா? நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? அப்போ தான் பார்க்குறாரு என்ன. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கேன், சார் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமா? ஸோ தொடர்ந்து நடத்தலாம், நடத்த வேண்டும். இவ்வளோ அன்பு வைக்கிறவங்கள நான் புறக்கணிச்சுட்டு போனேன்னா நான் மனுஷனே கிடையாது. அப்புறம் நான் இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு என்ன மீனிங்? அவங்களுக்காக தானே கஷ்டப்பட்டேன். அதனால் தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனாங்க சார், ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. ஸோ தொடர்ந்து இயங்கணும், அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டோம், திரும்பியே பார்க்காம தொடர்ந்து இயங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அதுதான் காரணம். இப்போ வந்து சில கமெண்ட்டுகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது புதிய ஆட்சி, இவங்க குழந்தை மாதிரி, நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த ஆட்சியை நகர்த்துவதற்கு உதவ வேண்டும். நம்ம சில சிக்கல்களை சந்திக்கிறோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் திரு விஜய் அவர்கள் நம்ம அந்த சிக்கல்களை சந்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் நம்ம பாலமாக ஒர்க் பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோணுது சார். சரி, மாலதி அவர்கள் சொன்னதனால் இந்த குழந்தை அரசுக்கு அறிவுரையோடு தொடங்குவோம். நீங்கள் 3 பேருமே ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கீங்க.
ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டன்றதை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்மளோட பெயில் பெட்டிஷன் கோர்ட்டில் வரும். சாயங்காலம் ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்ம காத்திருப்போம். சாயங்காலம் வக்கீல் வந்து கவர்மெண்ட் ரிப்ளை ஃபைல் பண்ணல, அடுத்த வாரம் தள்ளி போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் 2 பேருமே அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு காலையிலேருந்து எப்போ வக்கீல் வருவார்னு காத்துக்கிட்டே இருப்பீங்க. நிதிஷ் வக்கீல் மனுன்னு சொன்ன உடனே நல்ல செய்தின்னு ஓடுவீங்க, கரெக்டாக? அங்கே போன உடனே இல்லைப்பா ரிப்ளை ஃபைல் பண்ணல, கவர்மெண்ட் சைடு 4 நாள் டைம் கேட்டிருக்காங்க. நிதிஷ் இன்னும் கூடுதலாக துன்பத்தை அனுபவிச்சிருப்பார். பெயில் கிடச்சிருச்சு, ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நிதிஷ் கூடுதலாக 6 நாளோ 7 நாளோ 10 நாள் கிட்ட இருந்து சார், 10 நாள் ஷூரிட்டி கொடுக்க ஆள் இல்லாமல். அப்போது இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், இந்த கிரிமினல் சிஸ்டம் சீராக இயங்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். ஒரு ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வந்தால் உயர்நீதிமன்றங்களிலும் கீழமை நீதிமன்றங்களிலும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட வேண்டும், இல்லைங்களா? இது காலம் காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை. தாவேக அரசு புதிதாக பதவியேற்றிருக்கிறது. அதனால் இவர்கள் ஆட்சி நடத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கு 6 மாத காலம் ஆகும். அதுவரை அரசு வழக்கறிஞர்களை நியமிக்காமல் பொறுமை காக்கலாம் என்றெல்லாம் நீதிமன்றங்கள் காத்திருக்காது, இல்லைங்களா? இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 1 ஜூலை 2026 அன்று தமிழகத்தின் கீழமை நீதிமன்றங்களில் ஆஜராவதற்கு அரசு வழக்கறிஞர்கள் இல்லை. ஜெயிலில் இருக்கவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சில நீதிபதிகள் போலீஸை கூப்பிட்டு என்னங்க ரிப்ளை நீங்கள் வக்கீல் மூலமாக தானே கொடுக்க போகிறீங்க, சொல்லுங்கள் என்ன ரிப்ளை, எதிர்ப்பு தானே தெரிவிக்க போகிறீங்க, ரைட் அதை சொல்லுங்கள், காப்பியை கொடுங்க. இன்ஸ்பெக்டர் தானே கையெழுத்து போட்டு கொடுப்பாரு, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வக்கீல். சில நீதிபதிகள் நீங்கள் கொடுங்க, நீங்கள் தானே கையெழுத்து போட போகிறீங்க, கொடுங்க என்று வாங்கி பெயிலை ப்ராசஸ் பண்ணுறாங்க. எல்லா நீதிமன்றங்களிலும் இது நடக்கும் என்று சொல்ல முடியாது. சரி, இந்த அரசு வழக்கறிஞர்கள் திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள், இவர்களின் பதவிக்காலம் 30/6/2026 அன்று முடியப் போகிறது என்பது இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கேள்விக்கெலாம் இங்கே இடமே இல்லையே சார். தெரிஞ்சிருக்கணும், அதிகாரிகள் இருக்காங்க, மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும், இதை மாற்றி இருக்கணும். ரொம்ப அழகாக சொன்னாங்க மாலதி, தெரிஞ்சிருக்கணும். 27/6/2026 அன்று தமிழகத்தின் உள்துறை செயலாளர் திரு மணிவாசன் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மாவட்ட ஆட்சியர்கள் தான் மாவட்ட அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்றதை சொல்கிறேன். டென்யூர் பேசிஸில் 30/6/2026 வரைக்கும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் தமிழகம் முழுக்க. அவர்களின் பதவிக்காலம் 30/6/2026 அன்று நிறைவடைகிறது. இந்த பதவி நிறைவடைபவர்களின் பதவிக்காலம் 30/6/2026க்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் நீட்டிக்கப்படாது. யார் சொல்கிறது? உள்துறை செயலர் திரு மணிவாசன். அவர்கள் அத்தனை பேரையும் பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். விடுவித்துவிட்டு கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதால் அரசு அந்த கீழமை நீதிமன்றங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு தகுதியானவர்களின் பட்டியலை அரசுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நல்ல விஷயம், வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கடிதம் என்னைக்கு எழுதுற தெரியுமா? 27/6/2026. எப்போ எழுதியிருக்கணும் சார்? 27/6/2026 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கடிதம் எழுதினீர்கள் என்றால் அவர்கள் எப்படி வழக்கறிஞர்களின் பட்டியலை தயார் செய்ய முடியும்? அந்த பட்டியலை அவங்க தயார் செஞ்சு அனுப்பி அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு குறைஞ்சது 1 வாரம் ஆகாதா? மினிமம் நீங்கள் என்றைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும்? 1 மாதத்துக்கு முன்னாடி. 60 நாள் ஆக போதில்ல, 50 நாட்கள் ஆகிடுச்சு இல்லையா? அப்போவே 30/6 அன்னைக்கு இவர்களின் பதவிக்காலம் முடிகிறது என்பது தெரியுமா தெரியாதா? திரு விஜய் அவர்களுக்கு தெரியாது, புதுசு, நான் ஒத்துக்கிறேன். யூ ஷுட் கிவ் ஹிம் த கிரெடிட். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாருக்கும் தெரியாது, அவரும் புதிது. உள்துறை செயலாளர் மணிவாசனுக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா? தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகளில் இதெல்லாம் ஒரு தவறு. இதெல்லாம் தவறுனா இந்த நியமனம் தவறு இல்லை, மணிவாசனை உள்துறை செயலாளராக வைத்திருப்பது தவறு. மணிவாசன் தாவேக அரசு தேர்ந்தெடுத்த உள்துறை செயலாளர் அல்ல, கரெக்டா? எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுத்த தேர்தல் ஆணையம் நியமித்த அதிகாரி தான் மணிவாசன். 10 மே 2026 அன்று திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அந்த தருணம் வரை மு.க. ஸ்டாலினின் செயலாளராக இருந்த உமாநாத்திடம்தான் இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி செயல்பட்டு கொண்டிருந்தார். தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் அரசு இயங்குது. தேர்தல் ஆணையம் தான் இவரை உள்துறை செயலாளராக நியமிக்குது. இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதெல்லாம் யார்கிட்ட கேட்டிங்கன்னா உமாநாத்துக்கிட்ட. அவர் என்ன முதலமைச்சரா? சார் இது பண்ணலாமா, இது இப்படி பண்ணட்டுமா, எப்படி பண்ண வேண்டும்? மாலதி அவர்கள் மிகுந்த அக்கறையோடு தாவேக அரசுக்கு ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்த வேண்டும், அது நமது கடமை என்று தொடக்கத்திலே சொன்னாங்க. நான் இப்போ சொல்கிறேன்,
அது மக்கள் கிட்ட இருந்து வந்த கமெண்ட் சார். அதைத்தாம்மா நீங்கள் மக்களோட கமெண்ட்டை தானே நீங்கள் சொன்னீங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் கிணற்றில் தள்ளி மண்ணை போட்டு மூடி விடுவார்கள் என்பதை முதல்வர் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திரு மணிவாசன் அவர்களுடைய இந்த நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டதுன்றீங்களா, லத்தார்ஜிக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? ரெண்டில் எப்படி இருந்தால் என்னன்னு கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அப்போ நடவடிக்கை தானே சார் எடுக்கணும். தெரியாதுன்னு மணிவாசன் சொல்ல முடியாது. லெத்தார்ஜியாக இருந்தால் கூடுதல் குற்றம். நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அப்போது ஏன் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாருமே தாவேக அரசை விரும்பவில்லை என்பதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் பேசலாம்.